அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَلِكُلِّ أُمَّةٍ جَعَلْنَا مَنسَكًا لِيَذْكُرُوا اسْمَ اللَّهِ عَلَى مَا رَزَقَهُم مِّن بَهِيمَةِ الْأَنْعَامِ فَإِلَٰهُكُمْ إِلَٰهٌ وَاحِدٌ فَلَهُ أَسْلِمُوا وَبَشِّرِ الْمُخْبِتِينَ. قال نبينا صلى الله عليه وسلم: من وجد سعة فلم يضح فلا يقربن مصلانا أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم احفظ إخواننا المجاهدين ومسلمين في فلسطين وغزة ورفح برحمتك يا أرحم الراحمين. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் உண்டாவதாக. பேரன்பிற்குரிய பேரருளாளன் எதிர்வர இருக்கக்கூடிய குர்பான் என்னும் கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த அல்லாஹ் நமக்கு அதை நிறைவேற்றும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. இந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்களினுடைய பயணத்தை அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. சிரமமில்லாமல் இலகுவான முறையிலே அல்லாஹுவினுடைய உதவியை கொண்டு அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பேரன்பிற்குரிய அருளாளன் பலஸ்தீன், கஸா, ரஃபா போன்ற பகுதிகளில் இஸ்லாமிய அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு தகுந்த நல்லுதவியை தந்தருள்வானாக. கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கக்கூடிய அர்ஹமுர் ராஹிமீன் ராஃபாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய இழப்பீட்டிற்கு தகுந்த பகரத்தை தந்தருள்வானாக. யார் இந்த இழப்பீட்டை ஏற்படுத்துகிறார்களோ அந்த நாட்டுக்கு, அந்த நாட்டினுடைய அதிபர்களுக்கும் அல்லாஹ் அழிவை அல்லது இஸ்லாத்தின் மீது உண்டான ஈர்ப்பை போடுவானாக. பேரன்பிற்குரிய அருளாளன் தகுந்த பகரத்தை அவங்களுக்கு வழங்குவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலே அல்லாஹுவிற்கு நெருக்கமாக வாழ வேண்டும், அல்லாஹுவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய நியதியும் அதுதான் நோக்கமும் கூட. மனித படைப்பினுடைய காரணமும், மனித படைப்பினுடைய தேடலும், மனித படைப்பினுடைய இறுதிக்கட்ட நகர்வும் அல்லாஹுவை அடைந்து கொள்வது, அல்லாஹுவை நெருக்கமாக்கிக் கொள்வது என்பதுதான். அதற்காகத்தான் இருக்கக்கூடிய அமல்கள் எல்லாம், எல்லா அமல்களுமே அல்லாஹுவை நெருங்குவதற்கு. தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், ஹஜ்ஜு செய்கின்றோம், என்ன பிற அமல்கள் எல்லாம் செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம். இப்படி எத்துணை அமல்கள் நாம் செய்கிறோமோ அது அத்துணையும் அல்லாஹுவை நெருங்குவதற்கு, அல்லாஹுவை அடைந்து கொள்வதற்கு. அப்படி அல்லாஹுவை அடைந்து கொள்வதற்கு செய்யக்கூடிய அமல்களில் ஒரு அமல் குர்பானாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்பானி அது அல்லாஹுவை நெருக்கமாக்கக்கூடிய அமல். எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் ஒரு பெயரை வைத்திருக்கிறான். தொழுகைக்கு ஸலாத் என்று, நோன்பிற்கு சௌம் என்று, ஹஜ்ஜினுடைய அந்த இறை இல்லத்தை தரிசிக்கக்கூடிய கடமைக்கு ஹஜ்ஜி என்று அந்த பெயரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சதக்கா என்று தர்மம் செய்வதற்கு அல்லாஹ் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்திலே. இந்த குர்பானி என்று அந்த பக்ர ஈத் பெருநாளில் 3 நாட்களில் அறுக்கக்கூடிய அந்த ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகத்திற்கு அந்த அறுக்கின்ற அந்த பிராணிகளுக்கு குர்பானி பிராணி, குர்பானியினுடைய நாட்கள் என்று கருப என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
கருப என்று சொன்னால் நெருக்கமாகுதல், அல்லாஹுவுக்கு நெருக்கமாக்கக்கூடிய அமல் என்பதாக இந்த குர்பானை இஸ்லாம் விளக்குகிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, எல்லா மக்களும் குர்பானி கொடுப்பதற்கு தயாராக வேண்டும். எல்லா மக்களும் குர்பானி கொடுப்பதற்கு ஆசைப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இல்லத்திலே அடுப்பு எரிக்க வேண்டிய தேவையே இல்லாமல் இருந்தது. அந்த அளவிற்கு வறுமை இருந்தது, அவர்களுடைய வீட்டிலே ஏழ்மை இருந்தது. தொடர்ந்து 6 மாத காலங்கள் அடுப்பு எரிக்கப்படாது என்பதாக ஹதீஸுகளிலே நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே 10 ஆண்டுகள் தங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் குர்பானி கடமையை நிறைவேற்றினார்கள். கடைசி அந்த ரமலானிலே 100 பிராணிகளை குர்பானி கொடுத்தார்கள். 60 பிராணியை தன்னுடைய கையால் அறுத்தார்கள் என்று வரலாறு சான்று பகருகிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, குர்பானி எனக்கு கடமையா என்பதை தாண்டி குர்பானி என்பது ஒரு அமல். குர்பானி என்பது அல்லாஹுவை நெருக்கமாக்கக்கூடிய ஆக உன்னதமான ஒரு அமல். இந்த ஹஜ்ஜினுடைய பெருநாளினுடைய சூழ்நிலையிலே ஹஜ்ஜு கடமையானவர்கள், அல்லாஹ் அழைத்து கொண்டவர்கள் ஹஜ்ஜு செய்கிறார்கள். ஹஜ்ஜு செய்யாமல் தங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள் அன்றைய தினத்திலே செய்யக்கூடிய அமல்களிலேயே ஆக சிறந்த அமல் குர்பானியாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ லம் முசல்லானா, இந்த ஈதுகா தொழுகையினுடைய இடத்திற்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எந்த அளவிற்கு கடுமை காட்டி இருக்கிறார்கள். குர்பானி கடமையாக இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஈதுகாவை நெருங்க வேண்டாம், ஈது தொழுகைக்கே நீ வர வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள், கண்டித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கடமையை கொஞ்சம் நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்பானியினுடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருந்தே தயாராக வேண்டும். குர்பானி பிராணி உண்மையிலேயே குர்பான் என்பது அல்லாஹுவை நெருக்கமாக்க வைக்கக்கூடிய அமல்களில் ஆக உன்னதமான அமல். கருபை என்ற வார்த்தை அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்பொழுது இருந்தே அதற்கு தயாராக வேண்டும். மதீனாவிலே குர்பானி பிராணியை வாங்கி வைத்து நாங்கள் அதை கொழுக்க வைப்போம் என்பதாக சஹாபாக்கள் சொல்லக்கூடிய தகவல் கவனிக்கப்பட வேண்டியது. குர்பானிக்கு 2 நாட்கள் 3 நாட்களுக்கு முன்பாக அல்லது 1 நாட்களுக்கு முன்பாக ஆடை பிடித்து வந்து அல்லது 2 நாட்களுக்கு முன்பாக பங்குல இடம் இருக்கா என்னையும் சேர்த்துக்கங்களே என்று சொல்வதை விட முன்கூட்டியே அதற்கு தயாராக வேண்டும் என்பது இதிலிருந்து வெளிப்படுகிறது. குர்பானி பிராணியை நாங்கள் வாங்கி கொழுக்க வைப்போம். கொழுக்க வைக்கிறதுனா 1 நாள் 2 நாள்லாம் ஆட்டை கொழுக்க வைக்க முடியாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு அதை தீனி போட்டு வளர்க்கணும். கொஞ்ச நாளைக்கு அதற்கு தீனி போட்டு தன் கூடையே வைத்திருக்க வேண்டும். لا ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. நீங்கள் அறுக்கக்கூடிய ஆட்டினுடைய மாமிசமோ அதனுடைய இறைச்சி அதுவோ அல்லது இரத்தம் எதுவும் அல்லாஹுவை அடைவது கிடையாது. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம்தான் அல்லாஹுவை அடையும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். செய்கின்ற அமலிலே அல்லாஹுவினுடைய பயம் இருக்க வேண்டும். இது அல்லாஹுவிற்காக செய்கின்ற அமல் என்று, இது அல்லாஹுவை அடைந்து கொள்வதற்கான நமக்கான வாய்ப்பு என்று கருதி அந்த அமலுக்கு தயாராக வேண்டும். கடமையா கடமை இல்லையா என்பது அடுத்து. யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் அவசியம் குர்பானி கொடுக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகளும் ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்தார்கள் என்று வரலாறு பதிந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு இன்று வரை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமல் குர்பானி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள் ஹாபில் காபில் அவர்களுக்கு மத்தியிலே திருமணம் முடிப்பதிலே பிரச்சனை ஏற்படுகிறது. யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இதில் யாருக்கு வேணும் என்ற அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஆடு மேய்ப்பாளராக இருந்த ஹாபில்கிட்ட குர்பானி கொடுக்க சொன்னால் அவர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தாரு. காபில் அவர் விவசாயியாக இருந்தார், நெற்கதிர்களை கொடுத்தார். ஹாபிலுடைய ஆட்டு குர்பானியை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். அந்த ஆட்டை அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சு வளர்த்தான். 40 ஆண்டுகள் கழித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு குர்பானி கொடுக்கும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பகரமாக அந்த ஆடுதான் கீழே உலகத்திற்கு வந்தது என்று வரலாறு சொல்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணி அந்த ஆடு சொர்க்கத்திலே வளர்க்கப்படுகிறது. சொர்க்கத்திலே வளர்க்கப்படுகிறது. சில அடியார்கள் எந்த ஒரு தடையுமின்றி சொர்க்கத்திலே முன்னதாக வந்து விடுவார்கள். எப்படி வந்தாங்க அப்படின்னு ஹதீஸுகளில் நாம் பார்க்கல.
நம்ம பேசுகிறத விட இந்த ஒளிச்செய்கிற இடத்துல பேசுகிற பேச்சு இருக்கே, அல்லாஹு அக்பர், தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருப்போம். தொழுகைக்கே 2-3 பேர் தான் வருவாங்க, சொன்னால் கோச்சுக்குவாங்கன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா தொழுகை ஃபசாத் ஆயிடுது. 2-3 பேர் தான் தொழுகைக்கு தொழுதுகிட்டு இருப்போம். அதில் ஒருத்தர் வந்து அரை மணி நேரம் ஃபோன் பேசிக்கிட்டே உட்காந்துருப்பார். அவர் ஃபோன் பேசுகிறதெல்லாம் நாம் இங்கே கேட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ என்ன ஆகிரும்னு சொன்னால் தொழுகை நம்ம எந்த ரக்காயத்து தொழுகிறோன்ற சிந்தனை கூட இல்லாமல் போயிடுது. தொழுகை முறிவதற்கு அது காரணமாக அமைஞ்சிருது. தொழுகை முறியறதுக்கு காரணமாகிடுறோம். தொழுகை எண் 3 தொழுதமா 4 தொழுதமா என்ற பஞ்சாயத்தெல்லாம் ஏற்பட்டு விடுகிறது. கடைசியில் ஒரு போராட்டத்துக்கு வந்து நாம் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைக்க வேண்டியதாக இருக்குது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒழு கூட ஒரு அமல். எனவே ஒழு செய்யலை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்பது இஸ்லாம் வரையறுத்து சொல்லி இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளில் ஒன்று. ஒழு சமயம் பேசுவது மக்ரூஹாக்கப்பட்டிருக்கிறது. ஒழு செய்கிற நேரத்தில் பேசாமல் இருக்கிறது சிறப்பான விஷயம். ஏன்னா அது ஒரு அமல், ஒரு அமலை நோக்கி இருக்கிறோம். உலக பேச்சுக்கள் எந்த பேச்சுக்களையும் என்ன செய்யணும், ஒழுகு நேரத்தில் பேசாமல் இருப்பது தான் வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. பின்பற்றுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தந்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்பானி இருக்கிறதே, இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு அமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உயிர் காக்கும் குர்பானி. பொதுவாக குர்பானி இருக்கிறதே உயிர் காக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையை அல்லாஹ் கொடுத்ததற்காக அந்த குழந்தைக்கு எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஆஃபியத்தாக ஆரோக்கியமாக வளருவதற்காக அந்த குழந்தைக்கு அகீகா கொடுக்க சொல்லி இஸ்லாம் வலியுறுத்துகிறது. யாருக்கு வசதி இருக்கிறதோ, யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் அகீகா கொடுக்க வேண்டும். அந்த ஒரு உயிருக்கு பகரமாக ஒரு உயிரை அறுத்து தியாகம் செய்ய வேண்டும். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அதன் காரணமாக குழந்தையினுடைய உடலிலே ஆஃபியத்தும் சலாமத்தும் ஆரோக்கியமும் பரிபூரணமாகிறது. அன்பிற்குரியவர்களே, குழந்தை பிறந்த உடனே அகீகா கொடுக்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே திருமணம் என்பது இன்றியமையாதது. வாழ்க்கையினுடைய மறுபக்கம். திருமணத்திற்கு முந்தி அவன் வேறு மாதிரியாக கணிக்கப்படுவான். திருமணத்திற்கு பின்பு ஒரு குடும்பஸ்தனாக சமூகத்தில் ஒரு முன்மாதிரியாளனாக அவன் கணிக்கப்படுகிறான். குடும்பம் என்ற ஒரு உறவு ஏற்படுகிறது. கணவன் மனைவியாக வாழ்கிறான். பிறகு குழந்தை பிறக்கிறது. சமூகத்திலே அவனுக்கு என்று ஒரு தனி மரியாதை ஏற்படுகிறது. எனவே திருமணத்திற்கு பின்புதான் வாழ்வினுடைய பாதி நிறைவேறுகிறது என்பதாக இஸ்லாம் சொல்லும். எனவே அந்த நேரத்திலே வலீமா கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை முடித்து இன்னொரு பகுதியில் அடியெடுத்து வைக்கிறான். ஒரு ஆடை அறுத்து நீ வலிமா கொடு என்று இஸ்லாம் சொல்கிறது. இன்றைக்கி நவீன கலாச்சாரம் எப்படிலாம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் வலிமாங்கிறத வேறு மாதிரி ஆக்கிட்டோம். வலிமாவே கிடையாதுன்றது போங்கு போய் திருமணத்தில் ஷேர் பண்ணிக்கிறது, நீ பாதி நான் பாதி. இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரமே கிடையாது. திருமணம் நடக்குதா இல்லையா, திருமணத்தில் விருந்து போடணும், பெரிய மண்டபமாக பிடிக்கணும் அப்படின்லாம் பெண் வீட்டாரை டார்ச்சர் பண்ணுறது, பெண் வீட்டார்கிட்ட இதெல்லாம் சொல்லி கேட்டு வாங்கிக்கிறது ஆகப்பெரிய தப்பு. அது வேறு விஷயம். இப்போ இன்னொரு படி மேலே போய் பாவம் அவங்க சிரமத்தில் நாம் பங்கெடுத்துக்குவோன்னு சொல்லி நாம் எதுக்கு தனியாக வலிமா வச்சுக்கிட்டு ஒன்றா வச்சுருவோம். வலிமாவை ஒன்றா வச்சாச்சுங்க, வலிமாலாம் கிடையாது. 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஷேர் பண்ணிக்கங்க. உங்கள் சொந்தக்காரவங்க வர்றாங்க, அவங்க சொந்தக்காரவங்க வர்றாங்க, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், தப்பில்லை. ஆனால் அதுதான் வலிமான்னு சொல்கிறது தப்பு. அதுக்குள்ளே வலிமாவை வச்சுட்டோம் அப்படின்னு. வலிமாங்கிறது கணவன் மனைவியும் ஒன்று கூடியதற்கு பின்பு அல்லது குறைந்தபட்சம் கணவனும் மனைவியும் தனியாக இருந்ததற்கு பின்பு கொடுக்கப்பட வேண்டியது. அதற்கு பேர் தான் வலிமா. திருமணம் முடித்த உடனே கணவன் மனைவி தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்காது. இப்போ இதை போய் வலிமான்னு சொன்னால் நம்மளுடைய அறியாமைன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி இப்படியா ஆயிடுச்சு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதனாலேயே நிறைய திருமணங்களில் பரக்கத்து இல்லாமல் நிறைய பிரச்சனைகளோடு தான் இருக்குது. எனவே திருமண வாழ்க்கை என்பது ஒரு புதிய அத்தியாயம் துவங்குகிறது. அந்த அத்தியாயத்தில் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுங்கள், முடியலைன்னா கடைசியில் ஒரு பேர்ச்சம்பளத்தை கூட கொடுங்க. ஆனால் வலிமா விருந்துங்கிறது தனியாக வைக்கணும். அதை திருமணத்தன்னைக்கு சேர்த்து வச்சுட்டு அதுதாங்க வலிமான்னு வியாக்கானம் பேசுகிறத விட முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக குழந்தை பிறந்தவுடனே ஒரு ஆடை அறுக்க சொல்கிறது இஸ்லாம். அதற்கு அடுத்தபடியாக திருமணத்தின் நேரத்திலே வலிமா கொடுத்து ஒரு ஆட்டை அறுக்க சொல்கிறது. யாருக்கு வசதி இருக்கிறதோ, இன்றைக்கி எல்லாருக்குமே வசதி இருக்குன்னு தான் சொல்லணும். எவ்வளவு ஆடம்பர திருமணத்தில் ஜமாளிக்க முடியுங்கிறதுனால தானே செய்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் ஒரு பக்கம் வீடியோ எடுக்கிறாங்க, பெண் வீட்டில் இன்னொரு பக்கம் வீடியோ எடுக்கிறாங்க. ஒரே நிகழ்வு தான், 2 வீடியோக்காரர்கள். இப்போ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், தப்பு தான். அதில் வீண் விரைய வேற ரொம்ப ஓவர் ஆயிடுது. பிறகு அந்த திருமணத்தில் எப்படி பரக்கத்து இருக்கும்?
திருமணத்தை பற்றி பேசுகிறோம்னா முடிவுக்கே வராது. அந்த அளவுக்கு அல்சாட்டியமும் அனாச்சாரமும் பெருகிவிட்டது. ரொம்ப வாழ்க்கை ருசிக்க வேண்டிய, வாழ்க்கையை ரசிக்க வேண்டிய அந்த தருணத்தில் அல்லாஹுவினுடைய உதவியை தூக்கி எறிகிற நிகழ்வுகள் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. திருமணத்துக்கு போய் துவா செய்யுங்க அஜரத்து, நீங்கள் தான் அஜரத்து துவா செய்யணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. குர்பானியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் வேறு பக்கம் போயிடுச்சு. இது அல்லாஹ்வுடைய நாட்டம். நீங்கள் தான் அஜரத்து துவா செய்யணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. மனசு நொந்துக்கிட்டே எப்படி துவா செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்கள். மனமார துவா செய்வோம் தான், ஆனால் ஒரு பக்கம் மனசு அழுகுது, என்னடா இவ்வளவு அனாச்சாரம், அதில் ஆணையும் பெண்ணையும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் தூக்கி மேடையில் வேற நிப்பாட்டி காட்சி பொருளாக்கி மாற்றார்களுடைய கல்ச்சர். அல்லாஹு அக்பர். இவை இந்த திருமணத்தில் பறக்கத்து இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். பெண்ணை பாதுகாத்து பாராட்டி சீராட்டி வச்சிருக்கக்கூடிய பல மார்க்கம் அறிந்தவர்கள் கூட திருமணத்தின் நேரத்தில் பெண்ணை ஸ்டேஜில் ஏற்றலைன்னா அது திருமணமே இல்லை. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் சமூகத்தை. ரொம்ப கல்ச்சர் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத விட பாவத்தை பகிரங்கமாக செய்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் ஒருபடி மெருகேறி வலிமாங்கிறது திருமணத்திலேயே நடந்துருது அப்படின்னு நம்மளாம் சொல்லிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் வலிமாவாக இருக்காது. ஒவ்வொரு ஆண்மகனும் நினச்சிக்கிறனும், கட்டாயம் திருமணத்திற்கு மறுநாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ ஒரு இரவாவது தனிமையில் இருந்ததற்கு பின்பு தான் வலிமா கொடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணங்களிலும் யாருக்கு ஜக்காத்தினுடைய நிசாப் இருக்கிறதோ, தங்கத்தில் 87 கிராம் அல்லது வெள்ளியாக இருந்தால் 612 கிராம் தங்கத்தினுடைய அந்த நிசாப் அல்லது வெள்ளியினுடைய அந்த நிசாபினுடைய தொகை குர்பானியினுடைய நாட்களிலே யாருடைய கையில் இருக்கிறதோ, குர்பானியினுடைய நாள்னா குர்பானி பெருநாள் தொழுகிறோம் பக்ரீதில், பெருநாள் தொழுவதிலிருந்து 3 நாட்கள், அந்த 3 நாட்கள், இந்த 3 நாட்களில் இந்த தொகை யாரிடத்தில் இருக்கிறதோ, பணமாகவோ பொருளாகவோ, அவர்களுக்கு குர்பானி கொடுப்பது ஹனஃபி மதுஹபிலே வாஜிபாக இருக்கிறது. இப்போ 87 கிராம் தங்கம் இருக்குது, எந்த கடனும் இல்லை, இவர்கள் குர்பானி கொடுக்கணும். இல்லை 612 கிராம் வெள்ளி அல்லது அதனுடைய மதிப்பு இன்னைக்கு கரண்ட் மதிப்பில் 101 ரூபாய் வெள்ளி விற்கிது. நேற்று 102 ரூபா விற்றுச்சா, இன்றைக்கி 101 ரூபா விற்கிது. சுமார் 61,800 ரூபா ஒருத்தருடைய கையில் குர்பானி அந்த பக்ரீது பெருநாள் அன்னைக்கு கையில் இருக்குது, எல்லா கடனும் போக. அது வியாபார சரக்காக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் வெள்ளி பொருள் கொஞ்சம் பணமாக இருக்கலாம், தனித்தனியாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இவருக்கென்று சொந்தமாக இந்த 61,800 ரூபா, இப்போ ஒரு 62,000 அல்லது 61,000 ரூபாய் யாருடைய கையில் இருக்கிறதோ அவர்கள் குர்பானி கொடுப்பது வாஜிபாகி விடுகிறது. ஒரு குடும்பத்தில் கணவன்கிட்ட 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு ஒரு 61,000 ரூபா பேங்க் பேலன்ஸில் வச்சுருக்கார். மனைவி தனியாக 12 பவுன் நகை வச்சுருக்கு. இப்போ இவங்க மனைவிக்கு தனியாக குர்பானி கொடுக்கணும், கணவன் தனியாக குர்பானி கொடுக்கணும். ஒரு ஆட்டை அறுத்துட்டு குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. 2 பேருக்கும் அது தனித்தனி கடமையாகி விடுகிறது. பயம் பாலிகாக இருந்தால், பெரியவனாக இருந்தால், அவன் சுயமாக சம்பாதிச்சான், அன்றைய செலவுகளை அவன் பார்த்துக்கிட்டான். ஆனால் குர்பானியினுடைய நேரத்தில் கடன் போக ஒரு 60,000 ரூபாய் 61,000 ரூபாய் வச்சிருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கும் கடமையாகிவிடும். ஆக அன்பிற்குரியவர்களே, தனித்தனி கடமை. முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு அதெல்லாம் கிடையாது. கடமையே இல்லாதவங்க, குர்பானி கடமையே இல்லாதவர்கள் ஒரு ஆடை வாங்கி அறுத்தாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் கடமையானவர்கள் தனித்தனி நபருக்கும் தனித்தனி குர்பானி கொடுக்கணும். வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, இறந்து போன மூதாதையர்களுக்காக நன்மையை நாடி தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். அன்பிற்குரியவர்களே, குர்பானி கொடுப்பதிலே ஆக சிறந்தது ஆடாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆடை குர்பானி கொடுப்பது தான் சாலச் சிறந்தது, உன்னதமானது, பெஸ்ட்டு. முடியாதவர்கள், ஆடை இருப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லை பொருளாதாரம் கொஞ்சம் இதாக இருக்குது, சிரமமாக இருக்குதுன்னு சொன்னால் மாட்டில் 7 நபர்கள் ஒரு கூட்டு சேர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கி நிறைய கூட்டு குர்பானிகள் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் அங்கே எப்படி கொடுக்குறாங்க என்ன, அதனுடைய இது எல்லாத்தையும் நாம் கொஞ்சம் கிரகிச்சுக்கிட்டு நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடிய அந்த இடங்களிலே குர்பானி கொடுப்பது, கூட்டு குர்பானியில் சேருவது ஆக சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஒட்டகமாக இருந்தாலும் 7 நபர்கள் கூட்டு சேர்ந்து கொள்ளலாம். ஒரு கோழியோ அல்லது சேவலையோ அறுத்து நான் குர்பானி கொடுக்குறேன்னு சொன்னால் அது குர்பானி கிடையாது. குர்பானி பிராணிங்கிறது ஆடு, மாடு, ஒட்டகம் தானே தவிர குர்பானி பிராணி கோழி, சேவல் எல்லாம் ஆகாது. அதை கொடுக்கறதும் மக்ரூஹாயிரும். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே விஷயங்களை விளங்கி கொண்டு இப்போ ஆடு வாங்க போகிறோம்,
போகிற நேரத்தில் உச்சமில்லாமல் குறையில்லாத பிராணியை தேடி வாங்கிக்கிறணும். அது குறையாக இருக்குன்னு தெரியுது. கடைசி நேரத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், யாரும் கேட்க வேணான்னுலாம் சொல்லலை, பொதுவாக கடைசி நேரத்தில் ஃபோன் பண்ணி கொம்பு உடஞ்சி கிடக்குது, கொம்பு உடஞ்சி கிடக்குதுன்னு சொன்னால் அது கொம்பு உடைந்தது என்று தான் சொல்லுவாங்க. அது ஒரு குறை தான். காலு நொண்டுது, அப்போ நொண்டின்னு அதற்கு பேராயிருது. இப்போ அது ஒரு ஒச்சம்தான். முடிந்தவரை சிறப்பான பிராணிகளை வாங்கி கம்பீரமாக நல்லா கொளுத்ததாக வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யணும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம மனசுக்கு அது குறையா தெரியுதுன்னு சொன்னால் விட்டு விடுவது சிறப்பாக இருக்குது. கூடுமா கூடாதாங்கிறதெல்லாம் ரெண்டாவது, ரொம்ப யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. நல்ல திரகாத்திரமான நல்ல பிராணியாக வாங்கி கொடுப்பது சிறப்பாக இருக்குது. முன்னாடியே குர்பானிக்கு நாம் தயாராக வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானி என்பது நம்மை அல்லாஹ்விற்கு நெருக்கமாக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. குர்பானி கடமையானவர்கள் அவசியம் குர்பானி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் ஈது தொழுகைக்கே வர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். சுமார் 61,000 ரூபாய் யாருடைய கையில் இருக்கிறதோ அவர்களுக்கு குர்பானி கடமையாகிவிடும். குர்பானி தினத்தன்று அந்த பிறை 10, 11, 12 ஆகிய அந்த தினங்களிலே இந்த தொகை சொந்தமாக கடன் போக பாக்கியாக அவரிடத்தில் இருக்குமானால் அவர்களுக்கு குர்பானி கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கடமையை விளங்கி அமல் செய்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கும் மறுமையில் அது நமக்கு வாகனமாகி விரைவிலேயே சொர்க்கம் செல்வதற்கும் அது காரணமாக இருக்கிறது. அப்படி ஒரு சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ்விற்கு நம்மை நெருக்கமாக்கி வைப்பானாக. பலஸ்தீன், காசா, ரஃபா போன்ற பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு தகுந்த பகரத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அந்த மக்களுக்கு உடல் உறுப்புகளை இழந்து, உயிரை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து தங்குவதற்கு இடமில்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு பல நிஅமத்துக்களை செய்திருக்கிறான். அந்த நிஅமத்தை நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நேரத்தில் அந்த ராஃபா மக்களுக்காகவும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த பகரத்தை தந்தருள்வானாக.